2002, 2005 காலகட்டத்தில் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு வெளியான வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக வைத்து தற்போது சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த படிவத்தை நிரப்பும் போது வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் அதற்கான பதில்களை தற்போது பார்க்கலாம். SIR 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் என் பெயர் உள்ளதா என்று எப்படி சரிபார்ப்பது? SIR 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் உங்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் அறிந்து கொள்ளலாம். தேர்தல் ஆணையத்தின் elections.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று பெயரை பதிவிட்டு தேடலாம். வாக்காளர் பட்டியல் PDF வடிவிலும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் வாக்களித்திருந்தாலும் SIR 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளரின் பெயர் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவ்வாறு இருந்தால் தங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியின் வாக்காளர் அட்டை விவரங்களை தேடி நிரப்பலாம். வாக்காளர் அட்டையில் தவறான புகைப்படம் அல்லது பழைய புகைப்படம் இருந்தால் என்ன செய்வது? SIR படிவத்தில் உங்களது புதிய புகைப்படத்தை ஒட்டலாம். நிரப்பப்பட்ட SIR படிவத்தை பெற வாக்குச்சாவடி அலுவலர் எப்போது வருவார்? வாக்குச்சாவடி அலுவலர் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் உங்கள் வீட்டிற்கு 3 முறை வருவார். 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர் இப்போது வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க விண்ணப்பிக்க முடியுமா? ஆம், 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர் கணக்கெடுப்பின் போது பெறப்பட்ட படிவம் 6ஐ உறுதிமொழி படிவத்துடன் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது நிறைவடையும் வாக்காளர்களும் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து வழங்கலாம். SIR படிவத்தை நிரப்ப எனக்கு உதவி செய்வார்களா? வாக்காளர்கள் கட்டணமில்லா உதவி எண் 1950 தொடர்பு கொள்ளலாம். தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் உள்ள புக் அ கால் வித் BLO வசதியை பயன்படுத்தலாம். SIR படிவத்தை இணையதளத்தில் பூர்த்தி செய்ய வசதி உள்ளதா? https://voters.eci.gov.in என்ற இணையதளத்திலும் SIR படிவத்தை பூர்த்தி செய்யலாம். இணையதளத்தில் SIR படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான செயல்முறை என்ன? வாக்காளரின் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு வரும் OTPயை உள்ளிட்டு தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உள்நுழைந்த பிறகு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் பகுதியை கிளிக் செய்து தகவல்களை பதிவு செய்யலாம். அதன் பிறகு டிஜிட்டல் சைன் பகுதியை நிரப்பிவிட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். குறிப்பாக வாக்காளர் பட்டியல் மற்றும் ஆதார் பதிவு இரண்டிலும் உள்ள பெயர்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டுமே இந்த வசதியை பயன்படுத்த முடியும். ஒரு குடும்பத்தில் அனைவரும் வெளியூரில் இருந்தால் படிவத்தை எப்படி சமர்ப்பிக்க முடியும்? voters.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். SIR படிவங்கள் திரும்ப பெறப்படாவிட்டால் என்ன ஆகும்? வாக்குச்சாவடி அலுவலர் அருகில் உள்ள வாக்காளர்களிடம் விசாரித்து SIR படிவங்களை திருப்பிச் சமர்ப்பிக்காத வாக்காளரை இல்லை என்றோ, இறந்துவிட்டதாகவோ அல்லது இடம் மாற்றம் செய்துவிட்டதாகவோ அல்லது போலி வாக்காளரா என்பதை உறுதி செய்து கொள்வார். என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்? அரசால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, ஓய்வூதிய அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட், கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், தேசிய குடிமக்கள் பதிவேடு, நிலம் அல்லது வீடு ஒதுக்கீட்டுக்கான ஆவணம் போன்றவற்றை சமர்ப்பிக்கலாம். வாக்காளரில் ஒருவர் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் பணிபுரிந்தால் என்ன செய்வது? அந்த வாக்காளரின் குடும்பத்தில் ஒருவரே அவரது படிவத்தை நிரப்பி கையெழுத்திட்டு வாக்குச்சாவடி அலுவலரிடம் வழங்கலாம்.